அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை. சினிமா விமர்சகர், பத்திரிகையாளர் திரு கோடிங் ஆப்ரஹாம் இணைந்திருக்கார். சார் வணக்கம். 14 காட்சிகள் நீக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, நாங்கள் நீக்கிட்டோம் அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க கோர்ட்டில். இந்த படக்குழு தரப்புலையும் சென்சார் போர்டும் இது ஆமாம் 14 காட்சிகள் நீக்கிட்டாங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது வந்து சிக்கலை தீர்ப்பதற்கான வழின்னு பார்க்குறீங்களா? இல்ல, ஆக்சுவலா என்னன்னா, ஒரு சினிமா திரைப்படம் வந்து இப்ப சென்சார் போர்டுடைய வழிமுறைகள் விதிமுறைகள் படி எந்த படமும் ரிலீஸ் ஆகிறது இல்ல. அவங்க ரிலீஸ் தேதியை முன் வச்சுட்டு நீங்க ஏன் சென்சார் கேட்க வரீங்கன்னு கேட்கும் போது அங்க அடிப்படையிலேயே பிரச்சனை வந்து அவங்க அதை தான் கையில எடுத்திருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து, ஒரு பிரபல நடிகராக மட்டும் ஒரு நடிகரா மட்டும் இருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்க வாய்ப்பே இல்லை. அரசியலுக்குள்ள வந்துட்டதுனாலதான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு. இன்னொரு விஷயம், சென்சார் போர்டு வந்து அவங்க வந்து வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்து ரிவைசிங் போறேன்னு சொன்னாலும் வெயிட் பண்ணுங்கன்றதை தாண்டி நீதிமன்றம் போனது வந்து ஒரு ஈகோவை டச் பண்ண மாதிரி ஒரு தோணிருச்சு. ரெண்டாவது, இப்ப நீ பெரியவனா நான் பெரியவனான்ற மாதிரி முடிவு வந்துட்டு இந்த படம் 500 கோடி ரூபாய் முடங்கி இருக்குன்னு சொல்லப்படுகிற தயாரிப்பு தரப்பை தாண்டி இவருக்கு அரசியல் ஆதாயத்துக்காக இந்த படத்தினுடைய இந்த மாதிரி தடைகள், இந்த மாதிரி இப்ப எல்லா இடங்களிலும் சென்சார் போர்டு தடை பண்ணுதுன்றது சிலருக்கு மட்டும் தான் தெரிய வருது தவிர முற்றிலுமாக இது வந்து ஏதோ ஒரு அரசாங்கம் வந்து தடுக்குது, இதுல ஒரு பெரிய அரசியல் அழுத்தம் இருக்கு, குறிப்பா தமிழ்நாடு அரசு தடுக்குது, அப்படி ஒரு கூட்டம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முற்றிலுமாக பல்வேறு விஷயங்களை, உள்ளார்ந்த விஷயங்களை தேடி பார்த்தா இதுல இந்த காட்சிகள் வன்முறை அதிகமாக இருக்கிறது, பல காட்சிகளை நீக்குங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொன்ன பிறகும் இதே சூழல் நம்ம பராசக்தி படம் தான் வந்துச்சு. ஆனால் அவர்கள் ரிவைசிங் போயிட்டு முழுமையாக சென்சார் போர்டை மட்டுமே நம்பி இருந்தாங்க, நீதிமன்றத்தை நாடல. நான் இன்னும் ஒருபடி மேல சொல்லணும் அப்படின்னா, இதே தந்தி தொலைக்காட்சியில நம்ம விவாதத்திலே பேசியிருக்கிறோம். நம்ம குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம் வந்தது, இதே மாதிரி சென்சார் சிக்கல்ல மாட்டுச்சு. கிட்டத்தட்ட அந்த படம் 20 ஆண்டுகள் கிடப்பில் இருந்துச்சு. 20 ஆண்டுகள், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. அந்த படம் ராஜீவ்காந்தி கொலை பத்தி பேசுனது காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, அதுல ஒரு அரசியல் இருந்தது புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த படம் ஏற்கனவே வந்த கேசரியுடைய ரீமேக் தானே, அப்படி நம்ம பாக்குறப்ப இதுல என்ன அவ்வளவு பெரிய சர்ச்சை இருந்துற போது? இல்ல, இங்கதான் நான் மறுக்கிறேன். என்னன்னா, இது வந்து ரீமேக் படமாக மட்டும் இருந்திருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இதுல அவருடைய அரசியல் கருத்துக்களையும் உள்ள வச்சுட்டு பல்வேறு, அவர் இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சதுனால அந்த கட்சி கொள்கைகள், அந்த கட்சியினுடைய செய்கைகள், இங்க ஏற்கனவே ஒரு பிரபல தலைவராக இருந்தவருடைய ஒரு இமிட்டேட் பண்ற மாதிரி பல்வேறு காட்சிகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை உள்ள வச்சதனுடைய விளைவுதான் இது. அத்தனையும் வச்சுட்டு நான் வந்து சினிமா பண்றேன் நானு அப்படின்னு சொல்லும் போது அதை ஏற்பதற்கு பல இடங்கள்ல சென்சார் போர்டு வந்து கத்திரி போட்டுச்சு. இது இன்னும் பாருங்க, என்ஓசி கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா என்ஓசி ஒரு காரணமாக சொன்னார்கள், ராணுவ தரப்புல இருந்து என்ஓசி பெறப்படணும்னு. இப்ப வரைக்கும் அது என்ஓசி பெறப்பட்டதா, அதோட வெளிப்படைத்தன்மை தெரியவே இல்லை நமக்கு. இப்ப நீதிமன்றத்துல இப்ப அவகாசம் கொடுத்திருக்காங்க, நீங்க பேசுங்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படத்தினுடைய ஒரு முறையான வருமானம் எப்போ ஏற்கனவே தள்ளி போயிருச்சு. அவங்க திட்டமிட்டது பொங்கல் விடுமுறைன்னு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வந்தது, 10 நாள் முடிஞ்சிருச்சு. இனிமே எந்த நாள்ல வந்தாலும் அவங்க ஒன்னா ரசிகர்கள் சொல்லலாம், எங்களுக்கு எப்ப படம் ரிலீஸோ அன்னைக்குதான் பொங்கல்னு சொல்லலாம். ஆனால் அந்த படக்குழுவுக்கு எதிர்பார்த்த வருமானம் கிடைப்பதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கும். அது அவருக்கு நஷ்டமா லாபமாடுறது ரெண்டாவது விஷயம். ஆனால் இந்த படத்துல சொல்லப்பட வேண்டிய கருத்துக்கள்ல அரசியல் திணிக்கப்பட்டதுனால, இவர் அரசியலுக்குள்ள வந்ததுனாலதான் இந்த சென்சார் சிக்கலை தவிர மற்றபடி இது திரைப்படமாக பார்க்கப்பட்டா இதை விட மோசமான வன்முறை காட்சிகளோடு பல படங்கள் வெளியில வந்திருக்கு. பல பிரபல நடிகர்கள் நடித்த படங்கள்லாம் வெளியில வந்திருக்கு. கத்தி எடுத்து வெட்டி தலை துண்டா போன ரத்த தெரிக்கிற காட்சிகள்லாம் வந்திருக்கு. அதற்கெல்லாம் சென்சார் வந்து ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க, யூஏ கொடுத்திருக்காங்க. அதனால அதுல எந்த வெளியீடுல சிக்கலே வந்ததில்ல. இது விஜய் என்கிற ஒரு தனிப்பட்ட நபர், அவர் அரசியல் தலைவராக மாறிட்டதுனாலதான் இந்த சிக்கலை தவிர மற்றபடி இதுல பெரிய உள்ள நாங்க வந்து ரொம்ப கண்காணிப்பா பாக்குறோம், ரொம்ப கரெக்டா பாக்குறோம், மக்களுக்கு இப்படிதான் காட்சி கொடுக்கணும்னு சென்சார் ரொம்ப தீவிரமா தேடுற மாதிரி சொல்றதெல்லாம் அதெல்லாம் சும்மா யாராவது விவரம் தெரியாதவங்க சொன்னா நம்பலாம். இல்ல இந்த படத்துக்கு இவ்வளவு சென்சார் போர்டு எதிர்க்குது அப்படின்றதெல்லாம் இந்த படத்தை அதீதமா ஒரு வகையில விளம்பரம் சேர்த்திருக்கு அப்படின்னு நீங்க பாக்கல. விளம்பரம் சேர்க்கிறப்போ ஒரு 3 நாள் லீவ் வந்தா போதும், சாட்டர்டே சண்டே, அதுக்கப்புறமா இந்த படம் பிக்கப் ஆகும் நீங்க பார்க்க வேண்டாமா? ஒரு 10 நாள் லீவ் இருந்தா தான் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமாக இன்றைக்கு சூழ்நிலையில இப்ப வந்து இது முழுக்க கலெக்ட் பண்ணதோ பண்ணலையோ, இப்ப அவங்களுடைய தரப்பு எனக்கு தெரிஞ்ச வகையில இப்ப நடந்துகிட்டு இருக்க சூழ்நிலையெல்லாம் கவனிக்கும் போது
நம்ம ரொம்ப காலமா சினிமா துறையை வாட்ச் பண்றதுனால நான் சொல்ல வர என்ன விஷயம்னா, இது ஏதோ விளம்பர, அதாவது பணத்துக்காக இந்த படத்தை இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல மாட்டி வச்ச மாதிரி தெரியல. பரபரப்புக்காக தன்னுடைய அரசியலுடைய நிலைப்பாட்டுல மக்கள்கிட்ட போய் ஒரு பரிதாப உணர்ச்சி ஏற்படுத்தி, என்ன எங்க போனாலும் நான் கால் வைக்கிற இடத்தெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்க, என்ன நீங்க தான் காப்பாற்றணும்னு மக்கள்கிட்ட போய் விஜய் நிற்பதற்கான ஒரு சாத்தியமாக மக்கள் போக்காக தான் இதை நான் பார்க்கிறேன். ஏன்னா முழுக்க 100% என்னைக்கு வந்தாலும் விஜய் படம் ஒரு குறிப்பிட்ட கலெக்ஷன் எடுக்கும், அதுல மாற்று கருத்து கிடையாது. சில படங்கள் அற்ற பிளாப்னு சொன்னா கூட அந்த படம் எங்களுக்கு கலெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய தயாரிப்பாளர் விநியோகத்தில் தான் இருக்கிறாங்க. அது உண்மையிலேயே வந்துதான் வரலையான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா தயாரிப்பாளர்கள் சொல்வது மட்டும்தான் உண்மை. அந்த தயாரிப்பாளர்கள் பல பேர் பொய் தான் சொல்றாங்க. ஏன்னா கடந்த கால வரலாறுகள் அப்படி உண்டு. நீங்க ஐடி ஃபைல் பண்ணும்போது உண்மை தெரிஞ்சு போகுது. முதல்ல சொல்லிடுறாங்க விளம்பரத்துக்காக, ஆனா பின்னாடி அவங்க ஐடில வருமான வரித்துறையில ஃபைல் பண்ணும்போது எங்க வருமானமே இவ்வளவுதான் வந்துச்சுன்றாங்க. இல்லங்க முன்னாடி சொன்னீங்கன்னா அது விளம்பரத்துக்காக சொன்னதுன்றாங்க. அதனால இது முழுக்க அதுவும் குறிப்பாக ஜனநாயகன் படத்துல காட்சிகள் படமாக்கப்பட்ட பிறகு நீண்ட காலம் கிடப்பில் இருந்த படம் மீண்டும் மறுபடியும் பல காட்சிகள் சேர்க்கப்பட்டதாக சொல்லப்படுகிற காட்சிகள் எல்லாம் உண்மைன்னு இப்ப வெளிச்சத்துக்கு வருது. ஏன்னா ஒரு அதிகாரி இந்த படத்தை ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணி பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக தாவேக்க முயற்சி பண்ணுதுன்னு சொல்ல வரீங்களா? 100% தாவேக்காவும் இணைந்து செயல்படுகிறதுன்னு தான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஒரு பத்திரிகையாளரா நான் வைக்கிற குற்றச்சாட்டு. ஒரு சினிமா தானங்க இது. சினிமானா நீங்க சென்சார் போர்டுகிட்டே உங்களுடைய எல்லா விஷயத்தையும் நீங்க சரண்டர் போயிருக்கலாமே. நீங்க ஏன் நீதிமன்றத்துக்கு போறீங்க? நீதிமன்றத்துல இதுல வேலையே கிடையாது. சென்சார் போர்டு வெயிட் பண்ணுங்க, நாங்க தரோம்னு சொல்றாங்க. நீங்க கட் பண்ணிட்டு வாங்க தரேன்னு சொல்றாங்க. அது மாதிரி தானே வெயிட் பண்ண. உங்களை மாதிரியே தானே பராசக்தி வந்துச்சு. உங்களுக்கு மட்டும் எங்க இருந்து நீதிமன்றத்துக்கு போறீங்க? நீதிமன்றத்துல போய் நீங்கள் முன்வைக்கிற வாதம் என்ன? எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுங்கன்னு கேக்குறீங்க. சென்சார் போர்டு தெளிவா சொல்லுது, நீங்க போய் அதெல்லாம் கட் பண்ணிட்டு வந்தீங்களா, என்ஓசி வாங்கிட்டீங்களான்னு கேக்குது. பதில் சொல்ல முடியுதா உங்களால? அப்ப இது முழுக்க பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்காக, தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக விஜய் சார்ந்தவர்களும் செய்கிற ஒரு நாடகம், டிராமா. அதுதான் என்னுடைய பார்வையில். நீங்க இந்த படத்துக்கு இப்படி சொல்றீங்க, விஜயனுடைய எந்த படம் சிக்கல் இல்லாம வெளிவந்திருக்கு, விஜயனுடைய எந்த படம் சர்ச்சை இல்லாம வெளிவந்திருக்கு, விஜய் படம் அப்படின்னாலே இந்த பேட்டர்ன் உருவாக்கப்படுது நீங்க பார்க்க வேணாமா? விஜய் என்றாலே பேட்டர்ன் உருவாக்குறது விஜயும் சேர்ந்துதான் செய்யறாரு. சார் சிம்பிளா யோசிக்கிறோம் சார். ஆரம்ப காலத்துல இருந்து விஜயனுடைய எல்லா படங்களும் ஹைப் ஏத்தி தான் அந்த படங்கள் ஒண்ணு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும், இல்லைன்னா வீணா போகும். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு முன்னாடி, கதை வருவதற்கு முன்பாகவே கதை குறித்து பல்வேறு காட்சிகள் இவங்களே நரேட்டிவ செட் பண்ணுவாங்க. எல்லா இடங்களிலும் பூம் பண்ணி தானே வர வைக்கிறாங்க. ஆரம்பத்தில் அவர் நடிகரா நடிச்சு தொடங்கின காலத்துல இருந்து இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்ச காலம் வரைக்கும் எல்லா இடங்களிலும் அவரை பூம் பண்ணிட்டே இருக்காங்க. அது பின்னணியில ஒரு பெரிய டீம் வேலை செய்யுது. இது பப்ளிசிட்டி தான் சார். 100% என் பார்வையில பப்ளிசிட்டி தான் இது. நீங்க எல்லா படங்களுக்கும் சொல்றேன் நான். எல்லா படங்களிலும் சர்ச்சை ஏற்பட்டால்தான் படத்தில் கொடுத்ததான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படும். அதைத்தானே இவங்க செய்யறாங்க. அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.